ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பரணியை ரத்னா திட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாருமே இல்லை அப்படின்னதோ. இல்லை ரத்னா என்ன பேசிட்டு இருக்க, பரணியால தான் இன்னைக்கும் வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சண்முகத்தோட அப்பா சொன்னது போதும்ப்பா. ரத்னா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எல்லாரும் அன்னைக்கு அவ்வளோ படிச்சு சொன்னோம். ஆனா இவன் யார் பேச்சையாச்சு கேட்டாளா? இல்லையே. அன்னைக்கு என் பேச்சை கேட்டிருந்திருக்க இன்னைக்கு என் தங்கச்சி அசிங்கப்பட்டிருக்கவும் மாட்டா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கவும் மாட்டேன் அப்படின்னும் போது, இங்கே பாருங்க மாமா, விடுங்க மாமா, திட்டுறவங்க திட்டட்டும், நான் இப்போவும் சொல்கிறேன்டா, நம்ம மட்டும் வாழ்ந்தா போதுமா? ரத்னாவும் சுமங்கலி பண்ணால் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பொறுக்கி பையன் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சுதானே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னோம். அன்னைக்கு எங்கள் பேச்செல்லாம் எடுத்து தானே அந்த பொறுக்கி பையில கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னும் போது, இந்த பக்கம் ரத்னாவும் நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி பரணி, ஒன்று நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு வரணும்னு சொல்லியிருக்கணும். உண்டப்பா, நாங்கள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு நீ கூட்டிகிட்டு வந்தேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட பரணி. எக்காரணத்தை கொண்டும் அவனை எப்படி என்னால் மன்னிக்க முடியாதோ அதே மாதிரி அதுக்கு காரணமான உன்னையும் மன்னிக்க முடியாது அப்படின்னு கோபிச்சுட்டு ரத்னா பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் ரத்னா ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெங்கடேஷ் தான் அம்மா காத்துட்டு இருக்காங்க. டே வெங்கடேஷ், இப்போ பார்த்தியாடா அந்த ரத்னாவுக்காக இன்னொரு இதெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்க போகிற டே, இதெல்லாம் வேணாண்டா, விட்டுப்பட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னது. என்னம்மா பேசிட்டு இருக்க? அவளை ஈஸியாக விட்டுப்பட்டு வேலையை பார்க்கறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலில் வரைக்கும் வந்திருக்கேன். இங்கே பாரு, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோமா. கண்டிப்பாக நான் வெளியில் வருவேன், மறுபடியும் நான் அவளை பழி வாங்கியே தருவேன். இந்த உடம்புல உசுறு இருக்கும் வரைக்கும் அந்த ரத்னாவும் சரி, அந்த வெறும்பைய குடும்பம் சண்முகத்தையும் சரி நல்லா நான் வாழ விட மாட்டேன். இங்க பாருமா, இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமே அந்த சவுந்தர பாண்டி தான் அப்படின்னது. டே என்னடா சொல்ற? அப்ப எல்லாரும் முன்னாடியும் அவன் தான் இதெல்லாம் செய்ய சொன்னான்னு சொல்ல வேண்டியது தானே? உன்னை ஈஸியா வெளியில எடுத்துடலாம். இதா நான் அதிகாரிக்கிட்ட சொல்றேன் அப்படின்னதோ, ஐயோ அம்மா முட்டாள்தனமா பேசாதே. இங்க பாரு, அந்த மனுஷன் மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த சண்முகம் உஷாராயிடுவாமா. அவனை பழி வாங்குறது யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அவரு கண்டிப்பா இருக்கணும். அதனால நான் சொல்றதை மட்டும் பண்ணு. நீ போய் அந்த சவுந்தர பாண்டியை போய் பார்த்து விஷயத்த சொல்லி என்ன கூடிய சீக்கிரமே வெளியில் எடுக்க வேண்டிய வழியை பண்ண சொல்லு அப்படின்னது. சரிடா அப்படின்னுட்டு நேரா வெங்கடேஷ் அம்மா கிளம்பி சவுந்தர பாண்டி வீட்டுக்கு வராங்க. இங்க பாருங்க, என் பிள்ளை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஐயா, நீங்க தான் எப்படியாச்சும் என் புள்ளைய வெளியில எடுக்கணும், எப்படியாச்சும் வெளியில எடுத்துருங்க அப்படின்னதும், இங்க பாரு, உன் புள்ள தப்பு பண்ணிட்டு உள்ள போயிட்டான், நான் இதுக்கு வெளியில எடுக்கணும். இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. நீங்க சொல்லித்தான் என் புள்ள பண்ணான்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க மட்டும் என் புள்ளைய வெளியில எடுக்கல, இப்போவே ஒரு மக்களை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி இதை செய்ய சொன்னதே நீங்க தான் சொல்லுவேன், பரவாயில்லையா அப்படின்னதும் சவுந்தர பாண்டியும் சனியனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சனியை ஐயா, இந்த பொம்பளை கடும் விவகாரமான பொம்பளையா இருக்கு, பேசாம அந்த வெங்கடேஷ வெளியில எடுத்துடலாம் அப்படின்னதும், சரி அவசரப்படாத, வெளியில எடுக்க. ஆனா ஒரு விஷயம், நான் தான் வெளியில எடுத்தேங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னதும், ரொம்ப நன்றிக்கையா, எப்படியாச்சும் என் பையனை ஜாமீன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கிய கேட்டுடுறாங்க. அட பொறுக்கி பையிலே, அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணமா இருக்கிறது நீதானா? உன்னை விட்டு வைப்பனா இருறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் போய் என்ன பண்றாங்கன்னா சண்முகத்தை பார்க்க வராங்க. எல்ல சண்முகம், என்ன மன்னிச்சிடல அப்படின்னும் போதும், என்ன ஆச்சு அப்படின்னும் போதும், இங்க பாரு, வெங்கடேஷ் வெறும் துருப்பிச்சிட்டு தான் இல்ல, இதை ஏவிப்பட்டது யார் தெரியுமா? உன் மாமன் சவுந்தர பாண்டி தான் அப்படின்னதும், அத என்ன சொல்றேன், இந்த அளவுக்கு வெங்கடேஷ் செய்யறதுக்கு தூண்டி விட்டதே அந்த பொறுக்கி பைய சவுந்தர பாண்டி அப்படின்னதும் நம்ம சண்முகம் செம காண்டாகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ